வணக்கம் நண்பர்களே. பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இது 2,22,00,000 அட்டைதாரர்களுக்கு இது எல்லாமே விநியோகம் பண்ண போகிறாங்க. வேட்டி சேலை கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதில் மிஸ் ஆகிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எவ்வளோ ரொக்க பரிசு கொடுக்க போகிறாங்கன்னு. எப்போவுமே பொங்கல் பண்டிகை தமிழ் திருநாளில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் இருக்காங்களோ அவங்க ரொக்க பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் நம்ம அதிமுக ஆட்சியில் 2,500 அதிகபட்சமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அது 5,000 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பணம் எதுவுமே ரொக்கத்தை பற்றி இது வரைக்குமே எந்த அரசாணையும் வெளியிடவே இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிதி பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த வருஷம் 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதை நினச்சி கண்டிப்பாக ஒரு 5,000 கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போ வரைக்குமே உறுதியாகாமே இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் 2ஆம் தேதிக்குள்ளே எல்லா டோக்கனையும் அச்சடித்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. 3ஆம் தேதி இருந்து எல்லாருக்குமே டோக்கன் விநியோகம் பண்ண போகிறாங்க. காலையில் ஒரு 100 பேர் போயிட்டு வாங்கிக்கலாம், ஈவினிங் ஒரு 100 பேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டோக்கன் எல்லாமே விநியோகம் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.